கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 24. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ள கடவுள். ஆபிரகாமோடு கூட கடவுள் பேசும் பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகின்றார். தி ஆல்மைட்டி காட் என்று சொல்லுகின்றார். எல்லா வல்லமையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற கடவுள். அதை ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். ஏன் ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை படிக்கும் பொழுதும் நாம் பார்க்க முடியும். கடவுளை நம்பின ஒவ்வொரு கர்த்தருடைய தாசர்களாகிய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய மகா வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அதை பவுல் ரோமர் திருச்சபைக்கு எடுத்து சொல்லும் பொழுது கடவுளுடைய வல்லமையை அவருக்கு எப்படி சொல்வதென்று தெரியாமல் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற கடவுள் என்று சொல்லி, இல்லாத ஒன்றை, எங்கே இல்லாத ஒன்று, கண்ணுக்கு காணப்படாத புலப்படாத இல்லாத ஒன்றை ஆண்டவர் இருக்கிறதாகவே அழைக்கிற கடவுள். அப்படி என்றால் நம்முடைய கையில் இல்லாத ஒன்றை ஆண்டவர் வா என்று அழைப்பார், அது வந்து நிற்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் நான் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை நடத்தும் பொழுது பார்த்தோம். சிவந்த சமுத்திரம் அப்படியே தண்ணீர் குவியலாக மதிர்ச்சுவராக நிற்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் அதில் வெட்டாந்தரையில் கடந்து போவதைப் போல அவர்கள் போகிறார்கள். ஆனால் அதே தண்ணீர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்க வருகின்ற எகிப்தியர்களை அப்படியே மூடி போட்டது. எகிப்தியர்கள் எபிரேயர்கள் செத்து கிடந்ததை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, அந்த வல்லமை உள்ள கடவுள் இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை தன்னை குறித்து சொல்லுகிறார். 2 காரியத்தை இந்த வசனத்தில் சொல்லப்படுது. முதலாவதாக, யாராகிலும் ஒருவன் நான் அவனை பார்க்கக்கூடாதபடிக்கு தன்னை ஒளித்து கொள்ளக்கூடுமா என்று கேட்கின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லித் தருகிறது. கடவுளுடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே ஓட முடியும் என்று தாவீது கேட்கின்றார். வனாந்தரத்தில் மாட்டிக்கொண்ட ஆகார் சொல்லுகின்றார், என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நான் கண்டேன் அல்லவா, என்னை யாரும் பார்க்காத இடத்துல என்னை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆம், கடவுளுடைய கண்களுக்கு மறைவாக நாம் ஓரிடத்திற்கும் செல்ல முடியாது. ஆண்டவர் பாராமல், ஆண்டவருடைய கண்களுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அதை தான் அவர் சுட்டி காண்பிக்கின்றார். யாராகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ, நான் அவர்களை பார்க்கக்கூடாதபடிக்கு அவர்கள் ஏதாவது ஒரு மறைவிடத்தில் போய் ஒளிந்து கொள்வார்களா? இல்லவே இல்லை. சீஷர்களை பயந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்தார்கள். ஆண்டவர் உள்ளே சென்று கதவை தட்டவில்லை. யார் உள்ளே இருக்கிறது, கதவை திறங்கள், நான் வரட்டும் என்று சொல்லவில்லை. வீடு பூட்டினபடியே இருந்தது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளே போய் அங்கே சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை.
இரண்டாவதாக கடவுள் இங்கே குறிப்பிடுகின்றார், நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கேட்கிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், நம்முடைய கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள், அவர் நிரப்புகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி அங்கே சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, கடவுள் அதை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ அழகான அண்ட சராசரங்களை உருவாக்கின கடவுள், அதை தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கடவுள் நான் அல்லவா? அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு காரியத்திலிருந்து இன்றைக்கு கடவுள் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகின்றார்? முதற் பகுதியில் இருந்து ஆண்டவர் சொல்லித் தருவது என்ன? அவருடைய பார்வைக்கு மறைவாக உங்களுடைய தேவைகளோ, உங்களுடைய பிரச்சனைகளோ, உங்களுடைய நிலைமையோ மறைந்திருக்கவில்லை. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நடக்கும் தீங்கு, உங்களுக்கு செய்யப்படும் அநியாயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிறதான வேதனை, கண்ணீரின் பாதை, கைவிடப்பட்ட நிலைமை எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் யாராக இருக்கிறார்? அவர் நிரப்புகிற கடவுளாக இருக்கிறார். அவர் நிரப்புகிற கடவுள், கொடுக்கின்ற கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஆகவே உங்களுடைய எல்லா நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடுமாக தான் அவர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புகிற. சங்கீதக்காரன் அழகாய் சொல்வார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. ஆம், நன்மையினாலே நம்மை நிரப்புகின்ற ஆண்டவர் நமக்கு வேண்டிய எந்த நன்மையாக இருந்தாலும் அவற்றை தாராளமாக கொடுத்து நம்மை நிரப்புகின்ற கடவுள் நம்முடைய கடவுள். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அந்த கடவுள் கேட்கிறார், என் கண்களுக்கு தெரியாமல் யாராகிலும் ஒருவன் தன்னை ஒழித்து கொள்ளக்கூடுமா? நான் வானத்தையும் பூமி நிரப்புகின்ற ஆண்டவராக இருக்கிறேன். ஆம், அந்த வல்லமையுள்ள கடவுள் தாமே உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறதானே, ஆசித்து காத்து கொண்டிருக்கிறதானே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.